ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளோட காவேரிக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க மகாநதி சீரியலில். அதே மாதிரி ஆயிஷாக்கு சத்யா சீரியலில் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோஜா சீரியலில் நம்மளோட பிரியங்காவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பிரபலங்களுக்கு, நிறைய லீடிங் ஹீரோயின்ஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய மூவிஸ்க்கெல்லாமும் ஹீரோயின்ஸ்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே பிரபலமான ஒரு பேக் அண்ட் ஒர்க்கர் தான் இவங்க. இவங்க வந்து ஒரு சின்ன ரோலில் ரோஜா சீரியல்லையுமே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்கள பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்ஷய பிரபா. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அஃபிஷியலி என்கேஜ்டு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு சில புகைப்படங்கள்லாம் அவங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட ஆயிஷா அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரீசெண்டாக போயிருக்காங்க. அந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு குட்டி வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த நலங்கள்லாம் வச்சுட்டு அந்த இடத்துலையே ஆரத்தியெல்லாம் சுற்றி திருஷ்டியெல்லாம் சுற்றி போட்டாங்க நம்ம அக்ஷயாவுக்கு. அந்தளவுக்கு க்ளோஸ். அக்ஷயா நம்மளோட சத்யா சீரியல் பண்ண ஆயிஷாவுக்கு மட்டும் க்ளோஸ் இல்லைங்க, அந்த சீரியல் ஹீரோவுக்குமே ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னு சொல்லணும். விஷ்ணு அண்ணான்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. அவரோட பர்த்டேக்கு இவங்க கேக் கட் பண்ணுறது, இவங்களோட பர்த்டேக்கு அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஆனால் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் அங்கே போன மாதிரி அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணலை. மேபி நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்டேட்ஸ் இதுக்கு மேலே தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆயிஷா போய் சுற்றி போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பிக் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன் பாருங்கள். என்னால் டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியல, அவ்வளோதான். மற்றபடிக்கு அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன், மன்னிச்சிருங்க அந்த ஒரு விதத்தில். இந்த பியூட்டிஃபுல்லான கப்பிள்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீக்கிரமாகவே மேரேஜ் அப்டேட்டையும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.